குறள் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. விளக்கம்: தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். ஹை கைஸ், வெல்கம் டு அல்ஃபோன்சா எஜுகேஷன். லாஸ்ட் வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஐ பட்டனில் லிங்க் தந்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இதை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதே மாதிரி CAD பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு ஜாப் கிடைக்கி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஆர்க், பாலிகான், எலிப்ஸ் இது எல்லாத்தையும் தான் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து 2D ஸ்கெட்ச் மட்டும்தான். இந்த மாதிரி டூல்ஸை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்தா தான் உங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கும் வீடியோ வந்து ரொம்ப லென்த் போகாமல் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு உடனே வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் அப்படின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜின் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்ஜின்றது என்னன்னு தெரிஞ்சுன்னா தான் நம்ம வந்து 2Dயா இல்லை 3D பண்ண போகிறோமா அப்படின்ற டீட்டெயில் உள்ளே போக முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 டைமென்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், அதுதான் வந்து 0 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் மட்டும் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து 0 டைமென்ஷன், இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கேருந்து அடுத்தது இவ்வளோ லென்த் எனக்கு போகணும் அப்படின்னு தரக்கூடியது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமென்ஷன். ஸோ இது வந்து எக்ஸில் இருக்கலாம், இல்லை ஒயில் இருக்கலாம், இல்லை ஜெட்டில் இருக்கலாம். நீங்கள் ஒரு டைமென்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணும்போது, அதாவது லென்த் மட்டும் தான் தரீங்க, அது வந்து எக்ஸா ஒய்யா ஜெட்டான்னு நீங்கள் தர முடியாது. ஸோ ஜஸ்ட் அதில் வந்து லென்த் மட்டும்தான் தரும். இதுவே லென்த்து ப்ளஸ் வித்து தரோம் அப்படின்னும் போது 2 இடத்துக்கு போகுது. ஒரு பாயிண்ட்லேருந்து லென்த் வித் இந்த 2 இதுவுமே போகுது. அதுதான் வந்து செகண்ட் டைமென்ஷன் அப்படின்றது. தேர்டு டைமென்ஷன் வந்து Z அப்படின்ற ஒரு ஹைட்டையும் தரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வித்து ஹைட்டு 3 வரும்போது இதுதான் வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் வரையணும் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு 2D பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அது வந்து XYயாக இருக்கலாம், XZஆக இருக்கலாம், YZஆகவும் இருக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு 2D பிளைனில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிரியேட் ஸ்கெட்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து எந்த ஆக்சிஸில் நீங்கள் வந்து வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளானில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் டாப் பிளான் எப்படி, ரைட் பிளான் எப்படி, ஃப்ரண்ட் பிளான் எப்படி அப்படின்றது கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கும்போது தெரியும். இப்போவே சொன்னோன்னா உங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ ஸ்கெட்ச் உள்ள நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே கிரியேட் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இந்த கிரியேட் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு ஸ்கெட்சுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்க்க போகிறது லைன். இப்போ ஒரு லைன் அப்படின்றத கிரியேட் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது. நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் காட்டுது, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹரிசாண்டலாக வேணுமா இல்லை வெர்டிகலாக வேணுமா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இங்கே வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெர்டிகல் லைன் இல்லாமல் நிறுத்தியிருக்கேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிகலாக வேணுமா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னுவோம். கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்றது இந்த டூல்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் இதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், வெர்டிகல் அப்படின்ற இருக்கு. ஸோ வெர்டிகல் நான் தரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 லைனோட லென்த்தையும் எனக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஸ்கெட்ச் டைமென்ஷன் அப்படின்றது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிங்கன்னா அதோட லென்த் என்ன வேணும் அப்படின்றது நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த டைமென்ஷனை நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆங்கிளுக்கு எனக்கு ஒரு லைன் வரணும் அப்படின்ட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது செலக்ட் பண்ணிவிட்டு
ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஆங்கிள், உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆங்கிள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் வந்து எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக மாற்றணும் அப்படின்னீங்கன்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் வேறு எந்த லைனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரவுண்ட் அந்த மாதிரிலாம் போடும்போதும் ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைன் டைப் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாகவும் தரலாம், இல்லை சென்டர் லைனாக வேணும்னா சென்டர் லைனாகவும் நீங்கள் தரலாம். இப்போ இந்த 2 லைனும் தரதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3Dயாக மாற்றும் போது இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக தான் இருக்கும், உங்களுக்கு 3Dயாக கன்வெர்ட் ஆகாது. இதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் லைன் வந்து ஒர்க் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கு. நம்மளுக்கு ரெக்டாங்கிள் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து இதில் இருக்கு. ஒன்று 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள், 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள், அப்புறம் வந்து சென்டர் ரெக்டாங்கிள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்றது ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் இருக்க ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறீங்க, செகண்ட் இது எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆங்கிளில் வச்சுருக்கேன், அதே இதுக்கு ஈவனாக வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே செட் பண்ணிக்கலாம் 120 டிகிரி. ஸோ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரணும் அப்படின்றது இந்த மாதிரிலாம் தரலாம். அடுத்து இருக்க ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரெக்டாங்கிள். அதாவது சென்டரில் ஒரு பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க. இங்கே ஒரு பாயிண்ட் நான் வைக்கிறேன், அதுலேருந்து உங்களுக்கு ஈவனாக வந்து எல்லா சைட்லேயுமே வரும். இதை நீங்கள் கியூபாகவும் வைக்கலாம், ரெக்டாங்கிளாகவும் வைக்கலாம். இப்போ எனக்கு இந்த 2 லைன் இருக்குது. ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒரே ஈக்குவல் சைஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அழுத்தி இந்த லைனையும் கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்ட்டு இருக்கு. இந்த கன்ஸ்டன்ஸில் ஈக்குவல் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவல் சைஸ் வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இங்கே டைமென்ஷன் என்ன தரீங்களோ அதே டைமென்ஷன் தான் உங்களுக்கு இந்த கார்னர் எல்லாமே வந்து கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 50 டைமென்ஷன் தரேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஏன்னா ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஈக்குவல் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல். இந்த லைனுக்கு இந்த லைன் வந்து பேரலாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள். சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டயாமீட்டர் சர்க்கிள், 2 பாயிண்ட் சர்க்கிள், 3 பாயிண்ட் சர்க்கிள், 2 டேன்ஜென்ட் சர்க்கிள், 3 டேன்ஜென்ட் சர்க்கிள். இந்த 5 டைப் சர்க்கிள் இருக்குது. இதில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டயாமீட்டர் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து இந்த 2 பாயிண்ட் சர்க்கிள், 3 பாயிண்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஒன்றும் பெரிய அளவுலலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் டயாமீட்டர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதோட சைஸ் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சர்க்கிள் அதே மாதிரி தான். ஸோ 2 பாயிண்ட் வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 பாயிண்ட் சர்க்கிள்ன்றதும் அதே தான், ஒரு 3 பாயிண்டில் வந்து சர்க்கிள் கிரியேட் பண்ணுறீங்க. பட் இதுவே வந்து டேன்ஜென்ட் சர்க்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைன் இப்போ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைனில் வந்து டேன்ஜென்ட்டாக எனக்கு சர்க்கிள் கிரியேட் ஆகணும்னு நான் பார்க்குறேன். இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன். ஸோ இதில் நான் மேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் வந்து டேன்ஜென்ட்டாக ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது. அது என்ன டயாமீட்டர் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இதுவே வந்து 3 பாயிண்ட் சர்க்கிள் பார்த்துக்கோங்க. 3 பாயிண்ட் சர்க்கிள்ன்றது நான் 3 இடத்துல செலக்ட் பண்ணக்கூடியது தான் இங்கே கிரியேட் ஆகும். இதுவே டேன்ஜென்ட் சர்க்கிள் நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க, 3 டேன்ஜென்ட், இந்த லைன், அடுத்தது இந்த லைன், அடுத்தது இந்த லைன். ஸோ இந்த இது செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த 3 லைன்லையும் டேன்ஜென்ட் ஆகி தான் வந்து இந்த லைன் கிரியேட் ஆகிருக்கும். 3 பாயிண்ட்டுக்கும் 3 டேன்ஜென்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்க். ஆர்க்கில் 3 பாயிண்ட் ஆர்க் இருக்குது, சென்டர் பாயிண்ட் ஆர்க்,
டேஞ்சன்ட் ஆர்க். இந்த 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 பாயிண்ட் ஆர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட், ஸோ தேர்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேடியஸ் வேணும் அப்படின்றத வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆர்க். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சென்டர் வேணும் அப்படின்னும் போது அந்த சென்டர்லேருந்து எவ்வளோ ரேடியஸ்க்கு வேணும் அண்ட் எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேஞ்சன்ட் ஆர்க். இப்போ டேஞ்சன்ட் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 2 லைன் இருக்குது அப்படின்னும் போது இந்த 2த்துக்கும் வந்து டேஞ்சன்ட்டாக வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த டேஞ்சன்ட் ஆர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதா டிஃபால்ட்டாகவே வந்து நம்மளுக்கு டேஞ்சன்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாலிகன். பாலிகன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிகன், ஹெக்ஸகன் இந்த மாதிரிலாம் இருக்கும். பாலிகன் அப்படின்றது நீங்கள் ஒரு ஸ்டார் மேக் பண்ணணும், இல்லை ஒரு நெட்டு போல்ட் மேக் பண்ணணும் அப்படின்னும் போதெல்லாம் நம்ம தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கார்னர் வேணும் அப்படின்னா 6 தரலாம், இல்லை 4 கார்னர் தந்தீங்கன்னா 4 கார்னராக வரும். ஸோ 3 கார்னர் தரலாம். இதில் வந்து மினிமம் வந்து 3லேருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 தந்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் டைரக்ஷன் வந்து திருப்பிக்கலாம், டைமென்ஷன்ஸ் தந்துக்கலாம். பாலிகனில் மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேம் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணி அதோட ஆங்கிள்ஸ் வந்து எவ்வளோ கார்னர்ஸ் வேணும் அப்படின்னு தரது. அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடியது. இந்த பாலிகன் அப்படின்னும் போது இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து அதிகம் யூஸ் பண்ணுவோம். எலிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல்டி ஷேப்பில் இருக்கும், ஒரு ஃபுல் ரவுண்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் டயாமீட்டர் ஒன்று தந்திருப்போம், அதாவது மேக்ஸிமம் டயாமீட்டர்ன்றதை விட மேக்ஸிமம் லென்த்துன்னு சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 தரேன். செகண்ட் இது வந்து நீங்கள் 100 வேணும்னா 100 தரலாம். இப்போ 100 தந்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக தான் வரும். இதுவே வந்து ஒரு அன்இவன் ஷேப்பில் வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தியாக வீடியோ போச்சுனாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதை பற்றியாவது நான் பேசணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ண பார்க்குறேன். இப்போ பார்த்தது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக வந்து சேவ் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 டூல் 7 டூல் இந்த மாதிரி மட்டும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். உடனே நீங்களும் பாருங்கள், பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் எல்லாமே வந்து கெயின் பண்ண முடியும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் போடுங்க. நீங்கள் போடுற லைக் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவை ஸ்பீடாக நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது என்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாலோ படித்து முடிச்சிருந்தாலோ ஜாப் தேடுறாங்க அப்படின்னும் போது இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்லாவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தர முடியும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். அண்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.